ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நலருவு சேனல். எங்கள் வீட்டுக்கு சென்று காலையில் 8 மணிக்கு வயதான ஒரு தாத்தா வந்தார். அம்மா, பசிக்கிறது, சாப்பாடு இருந்தால் கொஞ்சம் போடுங்க என்று கேட்டார். 10 நிமிடம் இங்கேயே உட்காருங்க, நான் சாப்பாடு கொண்டு வரேன் என்று சமையல் அறைக்கு சென்றான். காலையில் மெனு இட்லி சட்னி அவசரமாக தயாரித்து செய்து பரிமாறுக்கு எடுத்து கொண்டு வெளியே வந்தார். 10 நிமிடம் எங்கள் வீட்டில் இருந்த சுற்றில் உள்ள குப்பை, புல், தேவையற்ற செடிகளை கையாலே பிடுங்கி கொண்டு சுத்தம் செய்து கொண்டு இருந்தார். மனம் எனக்கு கலங்கியது. தாத்தா, என் தாத்தா விட பெரியவராக இருப்பீங்க. நடக்க கூட முடியல, கை கால் நடுக்கம் வர இருக்கு. ஏன் தாத்தா இங்கே வாங்க, கூறி சாப்பாடுங்க, 2 இட்லி போதுமா? எனக்கு வயதாகிடுச்சுல, அதிகமாக என்னால் சாப்பிட முடியாது, எனக்கு 2 இட்லி போதும் அப்படின்னு சொன்னார். 2 இட்லி சாப்பிடுவதை வீட்டை சுத்தம் செய்து கொண்டு சாப்பாடு கேட்டினார். மிகவும் வருத்தமாக உள்ளது. உங்களுக்கு உணவளிக்க பாதுகாக்க தாய் தந்தை வீதியில் விட்டுட்டாங்களா? தாத்தா சாப்பிட வீட்டுக்கு கிளம்பும்போது அவர் கையில் 100 ரூபாய் கொடுத்தாங்க. மகிழ்ச்சியாக, இன்னொரு நாள் நான் வரேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தால் சொல்லு, நான் செஞ்சுட்டு சாப்பிட்டு, எனக்கு சாப்பிட வேலை இருந்தால் சொல்லு, நான் செஞ்சுட்டு போகிறேன், எனக்கு உழைக்காமல் எதுவும் சாப்பிட பிடிக்காது, அதனால நான் வீட்டில் ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தால் சொல்லு, நான் வீட்டுக்கு வெளியே சுத்தம் செய்து உணவு கேட்டு. தாத்தா நேர்மை சிறலக்கி வெளியே சுத்தம் செய்து உணவை கேட்கும் தாத்தாவின் நேர்மை மன சீர்குலைக்கி வைக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.